இந்த வீடியோவில் கிளாசிக் 350ல வர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னென்ன ஷோரூமில் கொடுப்பாங்கன்றதை பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்கிற அக்சசரிஸில் அவங்களுடைய ராயல் என்ஃபீல்டு ஆப்பில் வராத சில அக்சசரிஸும் வரும். அதுவும் என்னென்னு பார்க்கலாம். என்ன அக்சசரிஸ் வரும்னா, ஃப்ரண்ட்டில் தெரிகிற அந்த பம்பர் வந்துடும், என்ஜினுக்கு கீழே இருக்க அந்த சம்கார்டு வந்துடும். அடுத்து இண்டிகேட்டர் போட்டால் சவுண்ட் வர்றதுக்கு அந்த இண்டிகேட்டர் பஸ்டர் சவுண்ட் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க அந்த டூல்ஸ் பாக்ஸ் கிட்ட அந்த லாக்கரில் வந்துடும். அடுத்து ரைட் சைடில் அந்த பேக் மாட்டுறதுக்கு பில்லியன் உட்காந்து நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு அந்த ஹேண்டில் வந்துடும். அடுத்து சீட் கவர் வந்துடும். அடுத்து டேங்க் கவர் வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டில் இருக்கும். நம்ம அதோட ரேட்டு அந்த வண்டியோடைய மொத்த பில்ல என்ன ரேட்டில் வருது, தனியாக வாங்கும்போது எவ்வளோ ரேட்டில் வருதுன்றது நம்ம டிஃப்ரெண்ட்டை பார்க்கலாம். நம்ம நேரில் விசாரிக்கும் போது ஃபிட்டிங்ஸ் சொன்னால் அந்த ஒரு அமௌண்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக அந்த ஃபிட்டிங்ஸ் நம்ம வாங்கும்போது அதுக்குமே கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் வந்துச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தெரிகிற என்ஜின் கார்டு, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3950 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பம்பரு. அவங்கள்ட்ட இந்த பம்பரில் கயிறு கட்டின மாதிரி பம்பர் கிடைக்குமான்னு கேட்டேன். ஆனால் அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கிடைக்கும் சார், நாங்கள் வெளியிலேருந்து வர வைப்போம், ராயல் என்ஃபீல்டு இது கிடையாது, நீங்கள் இந்த பம்பர் வாங்கினீங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, அந்த பம்பருக்கு 3 வருஷம் வாரண்ட்டி இல்லைன்னு சொன்னாங்க. மட்டும் இல்லை, அந்த பம்பரோட வெளியே விசாரிக்கும் போது 2500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால ஏன் நம்ம 3950 ரூபா கொடுத்து இந்த பம்பர் போடாமல் அந்த ரேட்டு கம்மியான பம்பர் போடணும்னு சொல்லிட்டு இதுக்கு வாரண்ட்டி வேறு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த பம்பரே போட்டேன். இந்த பம்பரோட விலை 3950 ரூபாய், கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜினுக்கு அடியில் வர சம்கார்டு போட்டேன். இந்த சம்கார்டு பார்த்தீங்கன்னா தண்ணி சேறு அதுலேருந்து நம்ம என்ஜினை பாதுகாக்கும், என்ஜின் சீக்கிரமாக துருப்பிடிக்காமல் பார்த்துக்கும். அதனால் இந்த சம்கார்டு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதனால் இந்த சம்கார்டை விலை கேட்கும்போது சில்வர் கலர் வந்து 3100 ரூபாயும், பிளாக் கலர் வந்து 3300 ரூபாயும் சொன்னாங்க. இந்த மாதிரி சம்கார்டோட விலை வெளியில் விசாரிக்கும் போது 900 ரூபாய், 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1500 ரூபாய் இந்த ரேஞ்சில் கிடச்சிது. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டலில் வர்றது. உங்கள் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது மாதிரி வெளியிலேருந்து வாங்கி போட்டவங்க அதுலேருந்து எக்ஸ்ட்ரா சவுண்ட் வர்றதாகவும் அதிர்வுல சவுண்ட் வர்றதாகவும் சொன்னாங்க. வெளியிருந்து வாங்குற அந்த சம்கார்டு துருப்பிடிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொடுக்குறது அலுமினியத்தில் செஞ்சது, இது துருவும் பிடிக்காது. அதனால் நான் ஷோரூம்லேயே போட்டுட்டேன். அந்த 3300 ரூபாய் கொடுத்து அந்த பிளாக் கலர் சம்கார்டே நம்ம வண்டிக்கு போட்டுட்டேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு வர்றதுக்காக, அந்த பீப் சவுண்ட் வர்றதுக்காக அந்த இண்டிகேட்டர் பஸ்ஸர் வாங்கி போட்டுக்கிட்டேன். அதோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. அதையும் ஷோரூம்லேயே அவங்களே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்த ரைட் சைடில் இருக்க அந்த டூல்ஸ் பாக்ஸ் கிட்ட பேட்டரியெலாம் வரும், அந்த இடத்துல அந்த சவுண்ட் அந்த பஸ்ஸர் வந்துடும். அடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் வர அந்த ஹேண்டில் நம்ம பில்லியனர் உட்காரும்போது அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்காகவும், வெளியே போகும்போது பேக் ஏதாவது நம்ம மாட்டிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம். அதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் வருது. அதையும் ஷோரூம்லேயே போட்டோம். அடுத்து சீட் கவர் டேங்க் கவர். இதில் சீட் கவர் டேங்க் கவர் போடாமல் இருக்குது, அது போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட் கவரும் டேங்க் கவரும் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். சீட் கவரோட விலை பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் வருது. அதையுமே ஷோரூமில் போட்டேன். வெளியே 800 ரூபாயில் கிடைக்குது, ஆனால் அது இந்த அளவுக்கு இல்லை. அதனால் ஷோரூமில் அந்த நம்ம டேங்க் கவரையும் போட்டுட்டேன். இந்த டேங்க் கவரும் சீட் கவரும் நம்ம வண்டி எடுத்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்து சீட் கவர் பார்த்தீங்கன்னா 1050 ரூபாய் வருது. இது நம்ம வண்டிக்கு மொத்த பணம் கட்டும்போது டேங்க் கவரும் கட்டியிருந்தாலும் அவங்க அப்போ வந்து அந்த சீட் கவர் இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணல. 2 நாளுக்கு அப்புறம் சொன்னாங்க. 2 நாளுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சீட் கவர் போட்டாங்க. அப்படியே டேங்க் கவரும் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதோட மொத்த வழியும் நம்ம சொல்லிட்டோம். வாங்க, உங்கள் ஆப்பில் எந்தெந்த அக்சசரிஸ் இருக்காதுன்னா டேங்க் கவரு, அந்த இண்டிகேட்டரு சவுண்டு வர அந்த பஸ்ஸரு, ரைட் சைடில் இருக்க அந்த ஹேண்டில், இது மூணுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பில் வராது. ஷோரூமில் மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதோட விலையை பற்றி பார்க்கலாம். மொத்த வண்டியோட விலை 2,79,918 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு 2,20,990 ரூபாய். ரோட் டாக்ஸி, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது, இடபிள்யூ, ஆர்எஸ்சி எல்லாமே இருக்குது. ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11,997 ரூபா போட்டிருக்கு. நம்ம இப்போ வண்டி டோட்டலாக எடுக்க போனோம்னா 2,79,918 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஃபிட்டிங்ஸ் வேணாம், நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவங்க அந்த ஃபிட்டிங்ஸ் அமௌண்ட்டை மட்டும் லெஸ் பண்ணாங்க.
அப்புறம் நான் ஃபிட்டிங்ஸ் மட்டும் அந்த 3950 ரூபா பம்பரும் சீட் கவர் மட்டும் போட்டுக்கலான்ட்டு அதை போட்டோம். அதோட விலை 5000 ரூபாய். இதில் தெரியும் வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு, ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபிட்டிங்ஸ் ஒரு 5000 ரூபாய் போட்டிருக்கோம். இந்த இடபிள்யூஎஸ் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி, அந்த அப்பரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆர்எஸ்ஐ மட்டும் வேணான்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஆர்எஸ்ஐ இல்லாமல் ஃபிட்டிங்ஸ் ஒரு 5000 ரூபாய் சேர்த்து இந்த ரேட்டு 2,72,937 ரூபா வந்திருக்கு. இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பரல்ஸ்ன்னு சொன்ன அந்த கிஃப்ட் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. நான் ஃபிட்டிங்ஸ் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பில்லில் அதை போட்டு மறுபடியும் அந்த இடபிள்யூஎஸ்ஐ கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. நம்ம பக்கத்து ஒருத்தர் இந்த இதே பைக்கை வேறு ஒரு ஷோரூமில் வாங்கினார். அவர் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக சொல்லிவிட்டு வண்டி லாக்கரு, நைஃபு, கீச்சனில் வர மாதிரி வண்டியோட கவர் இதெல்லாமே கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் சில்வரில் வாட்டர் பாட்டிலாம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. சரி, அதனால் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அப்பரல்ஸு சரி ஓகே சொன்னேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கவே இல்லை. ஒரு டீ கப்பு, ராயல் என்ஃபீல்டுன்னு போட ஒரு சில்வரில் ஒரு டீ கப்பு, ஒரு கீ செயினு, ஒரு ஸ்கர்ஃபு மாதிரி தலையில் கட்டுறதுக்கு ஹெல்மெட்டு போடுறது மாதிரி கட்டுற மாதிரி இருந்துச்சு. அது 3 மட்டும் தான் கொடுத்தாங்க. ஹெல்மெட்டுக்கு வைசர் கூட கொடுக்கவே இல்லை, கண்ணாடி. இப்போ ஃபிட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம் அவங்க. அந்த பில்லே போட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு 11,997 ரூபாய், கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. நான் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வரும்னு கேட்டதுக்கு இங்கே நான் சைட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் வரும் தான் சொன்னாங்க. சரி, நான் அதை நான் தனித்தனியாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டு 3,950 ரூபா, சம் கார்டு 3,300 ரூபா, சீட் கவர் 1,050 ரூபா, டேங்க் கவர் 1,800 ரூபா, ரைட் சைடு அந்த ஹேண்டில் 350 ரூபா, இண்டிகேட்டர் சவுண்டு 50 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9,900 ரூபா தான் இருக்குது. ஆனால் அவங்க ஃபிட்டிங்ஸ்னு சொல்லிட்டு 11,997 ரூபா போட்டு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா போட்டிருந்தாங்க ஃபிட்டிங்ஸில் மட்டும். ஒருவேளை அந்த ஆர்எஸ்ஐ அதில் சேர்த்துருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே போட்டு இந்த ரேட்டு போட்டிருந்தாங்க. நான் தனித்தனியாக கேட்கும்போது எனக்கு இந்த ரேட்டு தான் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பில்லில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட்டு 2,79,918 ரூபா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸு ஆர்எஸ்ஐ நான் வேணான்னு சொன்னேன். அந்த ஃபிட்டிங்ஸில் செலக்டடாக பம்பரும் வண்டியோட சீட் கவர் மட்டும் கேட்டேன். அது பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்துச்சு. அது மட்டும் சேர்த்து 2,72,937 ரூபா வந்துச்சு. அப்புறமா வண்டிக்கு அந்த கீழே சம்கார்டு, வண்டிக்கு கீழே வர அந்த சம்கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால நான் வண்டி டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சம்கார்டுக்கு பணம் கட்ட போனேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஹேண்டிலுக்கும் அந்த இண்டிகேட்டர் பஸ்ஸருக்கும் சேர்த்து மொத்தமாக 3,500 ரூபா கட்டினேன். டேங்க் கவர், சீட் கவர் அப்போ இல்லைன்றதுனால 2 நாள் விட்டு வர சொன்னாங்க. அப்போ போகும்போது அப்புறம் டேங்க் கவருக்கும் சேர்த்து 1,500 ரூபா கட்டி வண்டியோட ரேட்லேருந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தனியாக பார்த்தீங்கன்னா 4,900 ரூபா கட்டி இவ்வளோ ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கேன். அவங்க என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே தான் போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேட்டு அவங்க சொன்னது 11,997 ரூபா சொன்னாங்க. நான் ஃபிட்டிங்ஸ் வந்து தனித்தனியாக போட்டதுனால 9,900 ரூபா தான் வந்துச்சு. அவங்க எதனால் அந்த 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா சொன்னாங்கன்னே தெரியல. நீங்களும் கொஞ்சம் வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கிறது நல்லதாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் போடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 10% வந்து உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் 10% வரும்னு சொன்னாங்க. அக்சசரிஸில், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில். நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டைமில் அந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இல்லை, உங்கள் ஆப்பில் போட்டிருக்கு 10% போட்டால் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. 10,000 ரூபாய் மேலே போட்டால் 10% ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க ஷோரூமில் போய் கேட்டதுக்கு அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து வாக்கிங் கஸ்டமரு, நீங்கள் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது கிடையாது. நீங்கள் வந்து ஆப்பில் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு வேளை அந்த ஆஃபர் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி இப்படியே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் அப்படியே அவங்க எந்த ஒரு ஆஃபருமே இல்லாமல் எனக்கு ஃபுல் பேமெண்ட் தான் வாங்கினாங்க அந்த அக்சசரிஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வண்டி ப்ரிப்பேர் ஆகுது டெலிவரிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போய்ட்டு அக்சசரிஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10% ஆஃபர் இருக்குது அடுத்து 30 நாளைக்கு, நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இதை பற்றி கேட்டேன். டேங்க் கவர் போடும்போதும் சில அக்சசரிஸ் போடும்போதும் நான் அதை பற்றி கேட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் ஆஃபர் இருக்குல்ல, வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு 10% ஆஃபர் இருக்குது, ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் அக்சசரிஸ் பண்ண தான் நாங்கள் கொடுப்போன்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் தான் வண்டி வாங்கும்போதே நிறைய அக்சசரிஸ் போட்டேன், இப்போ நான் போடுறேன் எல்லாமே சேர்த்து 10,000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். சரி, எனக்கு அது வரைக்கும் இல்லைனா கூட இப்போ நான் டேங்க் கவர் மட்டும் போடுறேன்ல, அதுக்காவது நீங்கள் வந்து 10% கொடுக்கணும்னு கேட்டேன். ஆனால் அதுமாரிலாம் கிடையாது, அதுமாரிலாம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்கிறவங்க எதுக்கு அவங்க கம்பெனிலேருந்து எனக்கு இப்படி மெசேஜ் அனுப்புனாங்கன்னு தெரியல.
இதில் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அடுத்த 30 நாளைக்கு 10% ஆஃபர் இருக்குது, இந்த கோடை யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இப்படி மெசேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஷோரூமில் போய் கேட்டதுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து ரொம்ப கொஞ்சம் சரியில்லை. அது கொஞ்சம் அவங்க ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சரி பண்ணலாம். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போய் அக்சசரிஸில் போய் 10% ஆஃபர் கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. இது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்.